இங்கே கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே பேச்சாற்றை வளர்த்து கொள்வதற்காக நம்ம அந்த இதை ஏற்பாடு பண்ணோம். 80 பேருக்கு மேலே நேற்றுலேருந்து பேசிகிட்டே இருக்கிறீங்க. அதில் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக 16 பேரை செலக்ட் பண்ணோம். அந்த 16 பேருக்கும் நேற்று வாட்ஸ்அப் போட்டு விட்டுருந்தேன் எந்த டயத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லி. நீ பேசும்போது அதை கேட்பதற்கு உன்னுடைய பெற்றோர்கள் வந்திருந்தால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். யாருக்கா பெற்றோர் வந்திருக்காங்களா? அங்கே பெற்றோர் தப்பு பண்ணுறாங்க, நீ தப்பு பண்ணுற. என்ன பண்ணணும்? இன்றைக்கு நான் பேச போகிறேன், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்க. இன்றைக்கு நான் பேச போகிறேன், ஃபங்க்ஷனுக்கு வாங்க. நான் பேசுகிற பாருங்க. நீ பேச அதை பார்த்து அழகு பார்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ரைட்டா? அது மாதிரி கூப்பிட்டுருப்பேன் நினைச்சு யாருமே கூப்பிட்டு வரல. இன்றைக்கு ஒரே ஒரு பெற்றோர் மட்டும் வந்திருக்காங்க. அவங்க 7ஆம் வகுப்பு இந்த வருடம் நம்ம பள்ளியிலே சேர்ந்திருக்கக்கூடிய பெண். அந்த பெண்ணுடைய ஃபாதர் வந்திருக்காங்க. அவங்கள ஆனர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் பெற்றோர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தன்னுடைய குழந்தையை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அவர் வந்திருக்கிறத அவரை ஆனர் பண்ண விரும்புகிறேன். அந்த குழந்தையுடைய பேர் 7th ஸ்டாண்டர்ட் பெனிஸ் ஜுனேகா. ஜுனேகா, கம் ஹியர். நீயே உங்கள் அப்பாவுக்கு ஆனர் பண்ண பார்ப்போம். இப்போ அவங்க இப்போ தான் திருப்பதிக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு மாதம் ஆகுது. இன்னொரு சிறப்பு என்ன சொன்னால், அந்த டிஎல்சி தேவாலயம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த தேவாலயத்தின் சர்ச்சினுடைய பாஸ்டர் அவங்க நல்ல நேரத்தில் வந்திருக்கிறாங்க. நன்றி உரை அப்படின்னு பேசணும். இப்போ நன்றி உரை நமக்கு நம்மளே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நன்றி உரைக்கு பதிலாக அவர்கள் தற்பொழுது ஆசியுரை வழங்கி நிகழ்ச்சியை முடித்து வைப்பார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான அருமையான விக்டர் ஆசிரியர் தாளர் ஐயாவுக்காகவும், இந்த நாளிலே எங்களோடு உடன் பேசின அருமையான இந்த நாளினுடைய கதாநாயகன் ஐயா அவர்களுக்கும், எங்கள் மேடையில் வீற்றிருக்கிற அருமையான நண்பர்கள் அனைவருக்கும், இந்த நாளில் விசேஷமாக கல்வி கோயில், குழந்தைகளின் கல்வி கோயில் என்கிற கிறிஸ்துராஜா பள்ளிக்கூடத்தில் வீற்றிருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் சார்பாக சபைகுரு என்ற ஸ்தானத்தில் உங்களுக்கு நன்றி படைக்கிறேன். உண்மையாகவே நாங்கள் சென்னையிலிருந்து இங்கே வந்தோம் என்று சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. என்னுடைய மகள் பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கே படித்தார்கள். ஒரு கஷ்டத்தோடு தான் நான் வந்தோம். ஆனால் இந்த இடத்துல, இந்த பள்ளிக்கூடத்தில் அருமையான பெர்னிஸ் ஜூனியா அவர்கள் நல்ல முறையில் உரையாற்றினார்கள் என்று சொல்லி நம்முடைய நிர்வாகி அவர்கள் சொல்லும்பொழுது மிகுந்த கடவுளுக்கு நன்றி படைக்கிறேன். பிள்ளைகளாகிய உங்களுக்கு 3 டீ என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். டீ என்று யாரும் தேநீர் குடிக்காத பிள்ளைங்க இருக்க மாட்டேங்க. 3 டீயை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக டீ, கடவுளுக்கு நன்றி படைக்க வேண்டும். எங்களுடைய SMH வளாகத்தில் 2 பள்ளிக்கூடம் உண்டு. ஒன்று பிளைண்ட் ஸ்கூல் இருக்கிறது, இன்னொன்று வெளியில் போலியோ ஸ்கூல் என்று இருக்கிறது. அதை போய் பார்த்த பிறகுதான் எப்படி ஆண்டவர் இந்த கடவுள் நல்ல நமக்கு கண்களை கொடுத்திருக்கிறார், கைகளையும் கால்களையும் கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி முதலாவதாக நம்முடைய படைத்த கடவுளுக்கு நாம் நன்றி படைக்க வேண்டும். தேங்க் காட். முதலாவது டி ஃபார் தேங்க் காட். இரண்டாவதாக டி ஃபார் ட்ரை அகெயின். எப்படி அப்துல் கலாம் சொன்னது, இந்த நாளில் காமராஜர் ஐயா அவர் நினைக்கும் பொழுது ஐயா சொன்னது போல பொறுமை, அந்த தாழ்மை, அந்த எளிமை, சிம்பிள்சிட்டி, அந்த கதர் ஆடையை தான் அவர்கள் அணிந்து கொள்வார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கை பின்னணியம் என்று சொல்லி முக்கியம் அல்ல, ட்ரை அகெயின், முயற்சி செய்யுங்கள். இந்த நாளில் விக்டர் ஆசிரியரை அவன் நினைக்கும் போது, நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் தோல்வி அடைந்து விட்டேன். நான் அநேக இடத்துல டுட்டோரியல் பள்ளிக்கூடத்துக்காக நான் அலைந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த கல்விக்கூடம் தான் என்னை மீண்டுமாக படிக்க வைத்து இப்பொழுது உயர்ந்த நிலையில் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய், உன் வாழ்க்கையில் முயற்சி செய், விட்டு விடாத, ட்ரை அகெயின். கடைசியாக டி ஃபார் டேலண்ட். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தகுதி இருக்கிறதோ, உனக்கு என்ன உன்னுடைய வாழ்க்கையில் டேலண்ட் இருக்கிறதோ, தாளந்துகள் இருக்கிறதோ,
அதை நீ பயன்படுத்திக்கொள். 2 தாளந்தை இயேசுநாதர் சொல்லுவார், 2 தாளந்தை வாங்கினவன் இன்னொரு 2 தாளந்தை சம்பாதித்தான். 5 தாளந்தை வாங்கினவன் இன்னொரு 5 தாளந்தை, மற்றொரு 5 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவன் அதை மண்ணிலே போட்டு மூடி வைத்தான். ஒருவேளை இந்த கிறிஸ்துராஜா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ செல்வங்கள் மண்ணிலே வந்து மூடி வைக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டுபிடித்து அதை நீங்கள் பறைசாற்றுங்கள். இந்த பள்ளிக்கூடத்துக்கும் சமூகத்திற்கும் பெற்றாருக்கும் நல்ல பிள்ளைகளாக வளருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளலாம். நான் முடிக்கிறேன். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப நேரம், அதனால் நான் முடிக்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளலாம். நம்முடைய கடவுளை நோக்கி நீ பார்க்கலாம். இந்த காமராஜர் எப்படி நமக்கு எளிமையை கற்றுக் கொடுத்தது போல மிஷனரிமார்கள் அந்த நாளில் சீகன் பால் என்கிறவர், எனக்கு தெரிந்தது சீகன் பால் தான் முதலாவதாக உணவு கூடத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் காமராஜர் மட்டும்தான் நம்முடைய சமூகத்தில் உணவு திட்டத்தை ஆரம்பித்து இன்றைக்கு டெய்லி முட்டை சாப்பிடுகிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்தது போல என்னாலே முடிந்த காரியத்தை என்னுடைய குடும்பத்திற்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு நான் உதவி உள்ளவர்களாக இருக்கணும். கடவுளே, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, எனக்கு உயர்வை கொடுங்க, இந்த கல்வி கோயிலாகிய இந்த கிறிஸ்து ராஜாலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தீர என்று சொல்லி அன்புள்ள கடவுளே நமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய முன்னோராகிய காமராஜர் முதலமைச்சரை நாங்கள் நினைக்கிறோம். மிக எளிமை ஆண்டவரே, மிக தாழ்மை ஆண்டவரே, சகிப்புத்தன்மை. எங்கள் வீட்டுக்கு ஏன்பா நீ கஷ்டப்படணும்? மற்ற ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறாங்க, ஜனங்கள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, ஜனங்கள் அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே செய்யுங்க சொல்லி எனக்காக அல்ல மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போல அதை தான் இயேசுநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்லி அதே காமராஜர் அதை பயன்படுத்தினது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உமக்கு நன்றி படைக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எப்பொழுதும் முயற்சி செய்து தோல்வி அடைந்து விட்டோமே என்று நினைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில முயற்சி செய்து வெற்றி பெற இந்த கிறிஸ்துராஜா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிற கடவுள் இந்த பள்ளியில படிக்கிற ஒவ்வொருவரையும் அதை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்மார்களையும் இந்த நாளிலே காமராஜரை குறித்து எங்களுக்கு எடுத்து சொன்ன ஆண்டவர் பேராசிரியர் அவர்களையும் இந்த நாளிலே எங்களோடு இணைந்திருக்கிற எங்களுடைய நண்பர்களுக்காக விசேஷமாக இந்த பள்ளிக்கூடத்தை இயக்குகிற நிர்வாகி ஆசிரியர் விக்டர் ஐயாவுக்காக, அவருடைய உடன் ரூபன் அவர்களுக்காக, அவருடைய உடன் அந்த கல்வி குழுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ போகிற இடங்களெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீரும் இந்த நாளிலே காமராஜர் ஐயாவை விட்டு சென்ற அந்த நற்பண்புகளை நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்து காப்பாராக. ஆமென்.